ஆபீஸ்ல தான் போன் வந்திருக்கு. டிஎஸ்பி சண்முக சுந்தரம் உத்தரவின் பேர்ல டிஎஸ்பி உடைய தனிப்படை டீம், அந்த தனிப்படையில ராஜா, கண்ணன், சங்கரமணிகண்டன், ராமச்சந்திரன், ஆனந்த், பிரபு அப்படிங்கிற அந்த 6 பேர். இந்த 6 பேர்ல இந்த கண்ணன் என்பவர் வந்து மானாமதுரை டிஎஸ்பி உடைய தனிப்படை. இவர் வந்து திருப்போணம் டிஎஸ்பி கிடையாது, இவர் சிவகங்கை உட்பட கிடையாது, மானாமதுரையில இருந்து வராரு. ஒரு 6 பேர் சேர்ந்து அவரை விசாரிக்க கொடுத்தாங்க. விசாரிக்கும் போது எங்க வச்சு விசாரிச்சாங்கன்னா, நேரா அவர் அழைச்சிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு கால்நடை மருத்துவமனையுடைய பின்பகுதியில் வச்சு அவர் விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சிருக்காங்கன்னா கொடுமையான முறையில தாக்கியிருக்காங்க. இருபது படிக்கிற தங்குபடி ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டலுக்கு பின்னாடி விசாரிச்சிருக்காங்க. பெரும்பாலும் ஹாஸ்டலுக்கு பின்னாடி, டாய்லெட்டுக்கு பின்னாடி, கால்நடை மருத்துவத்துக்கு பின்னாடி எஸ்சிசி இருக்காது, ஆள் நடமாட்டம் இருக்காது, அதனால அடிப்பது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடிச்சிருக்காங்க. 27ஆம் தேதி இரவு தொடங்கி 28ஆம் தேதி மாலை சரியா ஒரு 6 மணி 5 மணி வாக்குல இவன் வந்து அஜித்குமார நவீன எங்க கொண்டு வரா நேரா எங்க கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வரா, இந்த கம்மாய்களை வச்சு அரசு மருத்துவமனைக்கு பின்னாடி வச்சு, கால்நடை மருத்துவ பின்னாடி வச்சு எல்லா இடங்களையும் வச்சு அடிக்கிறாங்க. கம்மா கொஞ்சம் அடிக்கிறாங்க. அவன் வந்து நான் எடுக்கல சொல்றான். ஒரு கட்டத்துல வலிதாங்க முடியாம எல்லாமே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக அடிச்சிட்டு இருக்காங்க. ஆள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போனா, நம்ம ஆட்கள் கூடிய இடத்துக்கு நம்ம போனா நம்மள ஒரு காப்பாற்ற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மணப்புறம் கோவிலுக்குள்ள நம்ம கூட்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சார், மணப்புறம் கோவிலுக்குள்ள தான் நகை வச்சிருக்காங்க, அங்க கூட்டு போகணும்னு சொல்றான். உடனே மணப்புறம் கோவிலுக்குள்ள கூட்டு வராங்க. மணப்புறம் கோவில்ல வச்சு என்ன சொல்றேன் சார், நான் வந்து நகை எடுக்கல, நீங்க இந்த கூட்டு வந்தா எங்க ஆட்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து உதவி கேட்டு சொன்னா சத்தியமா நகை எடுக்கிறான். சொன்ன உடனே அவனை படுக்க போட்டு ஒரு 2 காவலர் 2 கால் மேல ஏறி இருக்காங்க, இன்னொரு காவலர் அவன் தலைமையில ஏறி இருக்காங்க. நின்று கடுமையான அடி. ஒருத்தர் வந்து அவருடைய ஆண் உறுப்புல தாக்குறாரு. இந்த சித்திரவதை அதுல ஒரு சின்ன ஒரு 1 நிமிட காணொலி தான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 1 நிமிடமும் அந்த கோவிலுடைய பின்பகுதியில சமையல் கூட மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு ஜன்னல் வழியா பயந்து ஒருத்தர், ஏன்னா 6 பேரும் மனித மிருகங்களை கூட நடந்துக்கிறாங்க. அந்த பிவிசி பைப் அங்க உடைஞ்சு கிடந்தது, அங்க ரத்த கரைகள் இருந்தது, இதெல்லாம் வந்து மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேசன் வந்து பார்வையிட்டு அதை ஆய்வு எடுத்துக்காங்க. இதெல்லாம் தாண்டி கொடுமையை தாக்கின உடனே அவருடைய ஆண் உறுப்புல ரத்த கசி வந்திருக்கு. சிறுநீர்கள் யூரின் போயிருது, அது ரத்த கசி வந்து அதை பார்த்த உடனே என்ன பண்ணிருக்காங்க, மணப்புறம் அந்த நிர்வாகத்துறை கோவில் நிர்வாகத்தை சார்ந்த நிர்வாகிகள் அழைச்சு அதை ஒப்படைச்சாங்க. எஃப்ஐஆர் போடல, கம்ப்ளைண்டே இல்ல, ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க ஒரு இறந்து போயிட்டாரு, வலிப்பு வந்து இறந்து போயிட்டாரு, கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பல செய்திகள் போயிட்டு கொண்டிருக்கிறது. இதை எப்படியாவது மூடி மறைச்சிடலாம். என்ன நடந்தது அப்படின்னா, சரியா 29ஆம் தேதி காலை ஒரு 8 மணி 9 மணிக்கு ஒட்டுமொத்தமான திமுக திமுக வந்து இந்த அரசு செய்த தவறுகளை மறைப்பதற்காக உடனடியாக களத்தில் இறங்குறதுக்கு திமுகவுடைய அமைச்சர் பெரியவர்களுடைய உத்தரவின் பேர்ல திமுகவுடைய சிவகங்கை மாவட்ட துணை செயலாளர், அப்புறம் திருப்பூர் பேரூராட்சி தலைவர் சேங்கை மாறன் அப்படிங்கிற அந்த நபர் என்ன பண்றாரு, அவர் வராரு. அவர் உண்மைகள் 18 இடங்கள்ல கொடுமையான முறையில அந்த பையன் எவ்வளவு பெரிய சித்திரவதைக்கு ஆட்பட்டிருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டை படிச்சாலே தெரியும். வலதுகை முட்டுக்கு மேலே காயம், வலதுகை மணிக்கட்டுக்கு கீழே சிராய்ப்பு காயம், இழுத்து போயிருக்காங்க. வலது பக்க நெற்றியில சிராய்ப்பு காயம், வலது பக்க கண்ணத்துல சிராய்ப்பு காயம், இடது பக்க காதில் ரத்தம் உறைஞ்சல, காதுக்குள்ள ரத்தம் வரல, மண்டை மேல ஏறி நின்று மண்டையில மிதிச்சா மட்டும்தான் காதுக்குள்ள ரத்தம் வரும். இடது புஜத்தில் சிராய்ப்பு காயம், அதாவது தொடையில. அப்புறம் இடது பக்க தோள்பட்டை, இடது புஜத்துல சிராய்ப்பு காயம், இடது பக்க தோள்பட்டையில முதல் முழங்கை முட்டு வரை கன்றிய காயம், ரத்தம் சுண்டி போச்சுவாங்களே அது மாதிரி. இடது பக்க மணிக்கட்டுக்கு பகுதியில் 3 சிராய்ப்பு காயங்கள், இடது பக்க விழாவில் கன்றிய காயம், இடது கரண்டை காலில் சிராய்ப்பு காயம், இடது அதே போல கைவிரல்கள் 10 கைவிரலுமே உட்பக்கமா, இந்த கைவிரல் அத்தனை கைவிரல் உட்பக்கமா மடங்கி போயிருக்கு. கைவிரல் அப்படி மடச்சி ஒவ்வொரு விரலா உடைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இடது பக்கம் முதுகில் விழா பின்புறம் கன்றிய காயம், இடது பக்க இடுப்பில் சிராய்ப்பு காயம், வலது பக்க பின்முதுகில் சிராய்ப்பு காயம், மோசன் போன நிலையில் இருந்தது. இடது கால் இடது மணிக்கட்டுக்கு மேல் தோல் பிரிஞ்சு, தோல் வந்து கிழிஞ்சு போயிருக்கு, சூக்கால வச்சு மிதிச்சு அழுத்தி பிளாஸ்டிக் பிவிசி வச்சு அடிச்சதுல. இடது கால் பாதத்துக்கு மேல சிராய்ப்பு காயம், வலது பக்க காதில் உட்பக்கமாக ரத்தம் உறைந்தது, 2 பக்க காதலையும் ரத்தம் வந்திருக்கு. தோள்பட்டையில் அடி, புஜத்துல அடி, மணிக்கட்டுல அடி, இடுப்புல அடி, முதுகெலும்புல அடி, தோள்பட்டையில் அடி, 2 தொடையில அடி, 2 முட்டிலே அடி, கால்ல அடி, உடம்பு முழுக்க அடிங்க. இதுக்கு மேல என்ன உடம்புல பாகம் இருக்கு? அதாவது இந்த முகத்தை தவிர எல்லா இடத்துலயும் அடிச்சிருக்காங்க. அவன் இறந்து போவான்னு இவங்க நினைச்சு அடிச்சாங்கன்னு தெரியல. ஆனா கொடுமையான முறையில எனக்கு தெரிஞ்சு சாதாரண மனநிலை மது வந்து ஒரு உச்சபட்ச மது போதையில இல்ல வேற ஏதாவது ஒரு கஞ்சா போதையில அடிதான் அடிக்க முடியும். சாதாரண மனநிலை கூடிய ஒரு காவலர் இருந்தா எத்தனையோ காவலர் படுறோம். குறைந்தபட்ச மனிதனை அவன் மனுஷன் தானே. இது மனிதத்தன்மை என்ற செயலாக நடந்தது. இதுல என்ன பெரிய குடும்பம் அப்படின்னா, அடிச்சு எல்லாத்தையும் போட்டு அப்படி தூக்கி போட்டு போறாங்க டஸ்ட்பின் மாதிரி. அவன் வந்து அப்படி என்னங்க அவன் வந்து குற்றம் பண்ணிட்டான்? அவன் இந்த நகையை திருடுறதுக்கான சிசிடிவி ஆதாரங்கள் இல்லை, அவன் தான் எடுத்தானா உறுதி செய்ய முடியல. ஆனாலும் ஒரு வாய்மொழி உத்தரவுக்காக இவ்வளவு கொடூரத்தை அரங்கேற்றிருக்கிறது காவல்துறை. இதுல என்ன பெரிய கொடுமைன்னா,